Hi students, இந்த வீடியோவில் நம்ம சமைச்சு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான 2 days ஸ்டடி பிளான் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ 3 days நீங்கள் நல்லபடியாக படிக்க யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஒன் டே நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு நாள் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ இந்த 2 நாளில் எப்படி சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டே 1 அதாவது நான் 4 செஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கான டைமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்க டைமில் படித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் உங்கள் ஓன் டைமில் படித்தாலும் ஓகே. பட் அந்தந்த டேயில் நான் சொல்லியிருக்கக்கூடிய லெசன்ஸை அதே ஆர்டர்லேயே படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஈஸியாக எல்லா லெசன்ஸும் கவர் பண்ண முடியும். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். டே 1 செஷன் 1ல் நீங்கள் ஃபிசிக்ஸ் லெசன் 1, 2, 3 and 6 இதில் இருக்கக்கூடிய எல்லா 1 marks, 2 marks, 4 marks, 7 marks எல்லாத்தையுமே படிச்சிடணும். நான் ஏன் எல்லாம் படிச்சிடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் 2 2 marks ஒரு 4 mark கேட்குறாங்க, 2 4 mark சேர்த்து ஒரு 7 mark கேட்குறாங்க. அண்ட் 7 mark உங்களுக்கு எதர் ஒரு ஆப்ஷன் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. கட்டாயம் ஒரு 7 mark ஒரு பார்ட்லேருந்து வராது. ஃபிசிக்ஸ்லேருந்து ஒன்று வருது, கெமிஸ்ட்ரிலேருந்து ஒன்று வருது, பயாலஜிலேருந்து ஒன்று வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே தரவாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் சொல்லியிருக்க லெசன்ஸை படிக்கிறப்பவே அதில் இருக்கக்கூடிய எல்லா 1 marks, எல்லா 2 marks, எல்லா 4 marks அண்ட் எல்லா 7 marksமே நீங்கள் நல்லா படித்து தரவு பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செஷன் 1ல் ஃபிசிக்ஸ் லெசன் 1, 2, 3, 6 நீங்கள் படிச்சிடுறீங்க. செஷன் 2 ஃபிசிக்ஸ் லெசன் 4 and 5 படிச்சுட்டு ஃபிசிக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேம் நாங்கள் ப்ராப்ளம்ஸே பார்க்கல, எங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸை பார்க்காம கொஷின் ஆன்சர்ஸ், அதாவது ஆல் தி 1 marks, 2 marks, 4 marks, 7 marks இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பிகாஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் 4 + 2 6 marksக்கு மட்டும்தான் வருது. 6 mark போனால் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எதுவும் பார்க்காம நீங்கள் மற்ற 1 mark, 2 mark, 4 mark, 7 marksக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். செஷன் 3 வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கெமிஸ்ட்ரி லெசன் 7, 8 and 9 அதை கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்க மாதிரி எல்லாத்தையும் படிச்சிடணும். அண்ட் செஷன் 4 கெமிஸ்ட்ரி லெசன் 10 and 11 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லை இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம் பார்க்க மாட்டேன்னு நினச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்காதீங்க. கொஷின் ஆன்சர்ஸ் 1 marksக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ டே 1ல் நீங்கள் எந்த ஸ்பீடில் படித்தா தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தையுமே டே 1ல் முடிக்க முடியும். அடுத்து டே 2 பயாலஜி மட்டும்தான் படிக்க போகிறோம். பட் நான் சொல்லியிருக்கிற ஆர்டரில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக படிச்சிடலாம். செஷன் 1 பயாலஜி லெசன் 12, 13, 14 and 21 படிங்க. அதில் இருக்கக்கூடிய ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ் 1 marks எல்லாமே. அண்ட் செஷன் 2 பயாலஜி லெசன் 15, 22 and 23 and session 3 biology lesson 16, 17 and 18. செஷன் 4 பயாலஜி லெசன் 19 and 20. ஸோ இது எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி ஆல் தி 1 marks, 2 marks, 4 marks and 7 marks படித்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ படிக்கிறப்பவே நல்லா படிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரி படிச்சிங்கன்னா சூப்பராக இந்த 2 daysல கவர் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரைடே மார்னிங் உங்களோட எக்ஸாம் அன்றைக்கி காலையில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ரிவைஸ் பண்ண நினைக்கிற டாபிக்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ண டைம் இருக்குன்னு நினச்சிட்டு படிக்காதீங்க. படிக்கிறப்பவே நீங்கள் சின்சியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதோட நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் எழுதி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 2 days ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.